ஹலோ எவ்ரிவன். நம்மளோட சேனலில் வீடியோ போட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு வருஷம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது மறுபடியும் ஒரு வீடியோ போடுறதுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல கண்டென்ட் கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், மிகப்பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி வந்து மேக் பண்ணியிருக்காரு நம்ம விஜய். இது வந்து பார்த்தா வெறும் கண்டென்ட் மட்டும் இல்லை, இதில் வந்து பார்த்தோம்னா இருந்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டே சொல்லியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா இருந்துக்கிட்டு விஜய் அப்படிங்கிறவர் மேலே வந்து பார்த்தா நிறைய குற்றச்சாட்டுகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே வந்து நிறைய வழக்குகள் அது இதுன்னு போட்டு அவர் வந்து முடக்க முயற்சி பண்ணியிருந்தாலும் அவர் மேலே இருக்கிற ஒரு மக்கள் வந்து சப்போர்ட் கொடுக்கணும், மக்களோட சைடில் இருந்து வந்து ஏதாச்சும் ஒரு வாய்ஸ் அவுட் கொடுக்கணும், அவருக்கு சப்போர்ட் பண்ணி நாங்கள் நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வேறு வாய்ப்பே இல்லாமல் இருந்துட்டு இருந்துச்சு இத்தனை வருஷமாக. என்ன பெரிய விஷயம் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருந்துட்டு ஏதாச்சும் ஒரு படம், அவரோட படம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு கேஸு அது இதுன்னு சொல்லி அவரோட இதை வந்து ரிலீஸ் டேட்டை வந்து தள்ளி போடுறது இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது மக்களோட அதிகபட்சமான விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருந்துட்டு அது என்னைக்கு தேட்டருக்கு வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுமாதிரி தேட்டர் வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா இருந்துட்டு போய் தேட்டரில் போய் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்த காலகட்டத்தில் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. என்ன டிசிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருந்து நான் எலெக்ஷனில் நிற்க போகிறேன், நான் வந்து பார்த்தா அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு 2024 வந்து ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி இருக்கும்பொழுது மக்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு வெறும் மாற்றம் மட்டும் பார்க்காம அவருக்கு அவரோட பக்கத்தில் வந்து நம்ம நிற்கலாம், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருந்துட்டு அவருக்காக நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிவிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக வந்து அது பார்க்கப்பட்டுச்சு. அந்த மாதிரி இருக்கும்பொழுது 2026 எலெக்ஷனில் முதல் முறையாக வந்து அவர் எலெக்ஷனில் இது பண்ணுறாரு. எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. இந்த பார்ட்டிசிபேட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டு அதில் இருந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண டைம்லேருந்தே எப்போ வந்து வேட்பு மனு தாக்கல் பண்ணாங்களோ அப்போலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே இருந்துட்டு மிகப்பெரிய வந்து குற்றச்சாட்டுகள், அதுக்கப்புறம் இந்த கரூர் இஷ்யூஸ் இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது கூட வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அவர் வந்து கைவிடாமல் அவருக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு இருக்க ஒரே ஓட்டு, அவர் சொல்கிற மாதிரி இருந்துட்டு எடுங்க ஓட்டு ஐடியா அப்படின்னு ஒரு படத்தில் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு தான் இருந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு டூலு, மிகப்பெரிய ஒரு வெப்பன் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட ஓட்டை கரெக்டான ஒரு கட்சி மேலே வந்து செலுத்தி அது வந்து பார்த்தா இப்போ வெற்றி பெற வச்சுருக்காங்க. இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு விஜயை ஃபாலோ பண்ணுறியா, ஒரு தற்கூரியா அப்படியா இப்படியான்ட்டு. அவர் இப்போ வந்து ஆட்சி வரப்போகுது, அதுக்கப்புறம் வந்து அவர் எப்படி வந்து அதை மேக் பண்ண போகிறாரு, அதை எப்படி வந்து கவர்னன்ஸ் பண்ண போகிறாரு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். பட் இருந்தாலும் ஒருத்தர் இவ்வளோ பெரிய ஒரு இம்பேக்டை பண்ண முடியும், ஒரு வெறும் சினிமா ஆக்டரை மட்டும் பார்க்காம அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டு பொலிட்டிக்கல் கிரவுண்ட்லேயும் வந்து பார்த்தா மிகப்பெரிய ஒரு ஆளுமையை பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வந்து அவர் தெரிவிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இருந்துக்கிட்டு இப்போ விஜய் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டு ஜெயிச்சிட்டாரு, நீங்கள் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா, இல்லை வந்து விஜய் வந்து பார்த்திங்கன்னா என்ன வந்து அவர் இது சொல்லிட்டார், கொள்கையில் வந்து என்ன இருக்குது, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டு எந்த ஒரு கொள்கையும் இல்லாமல் இருக்குது, அவர் வந்து பார்த்தா டிஎம்கே வந்து சாடியே பேசிகிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு சொன்னாலுமே மக்களோட அதிருப்தியோட வெளிப்பாடாக வந்து இதை பார்க்கலாம். ஏன்னு சொல்லி பார்த்தா இருந்துட்டு மக்களுக்கு வேறு எதுவுமே ஒரு மாற்று கருத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வேறு எங்கேயுமே போய் அவர் பதிவு பண்ண முடியாத மாதிரி தான் இருந்துட்டு இருந்துச்சு. மிஞ்சி போனால் என்னென்னா அதிமுகவில் வைப்பாங்க, இல்லைனா வந்து பார்த்தா டிஎம்கேல வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ரெண்டு கட்சி மேலேயே வந்து மாற்றி ஓட்டு போட்டுட்டு இருந்த டைமில் இப்போ டிவிகே அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து ஒரு மாற்று சக்தியாக வந்து உள்ளே வந்தார். அப்படி இருக்கும் பொழுதே வந்து பார்த்தோம்னா இருந்துக்கிட்டு மக்கள் எல்லாருமே இருந்துக்கிட்டு இத்தனை வருஷமாக இருந்து அடக்கி வச்சிருந்த ஒரு கொந்தளிப்போ இல்லைனா வந்து அவங்க மேலே இருக்கிற ஒரு வெறுப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிற இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படுத்துறதுக்கு ஒரு விதமாக வந்து பார்த்திங்கன்னா டிவிகே மேலே வந்து அவங்க பண்ணியிருக்காங்க, லைக் ஓட் பண்ணியிருக்காங்க. ஓட் பண்ணனால வந்து பார்த்தோம்னா இருந்துட்டு இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரிங்க உண்மையிலே இது. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா இருந்துக்கிட்டு யாருமே ஈவன் தோ கம்பேரிசனுக்காக சொல்கிறேன், டிஎம்கேல இருக்கிற மிகப்பெரிய முன்னாடி இருந்த சிஎம்ஸ் ஆகட்டும், இப்போ கரண்ட்டில் இருந்த சிஎம்ஸ் ஆகட்டும், இவங்க ஆகட்டும், இல்லைனா வந்து ஏடிஎம்கே சைடில் வந்து பார்த்தோம்னா எம்ஜிஆர், ஜெயலலிதா இந்த மாதிரி இருக்க மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரியை மேக் பண்ணவே கிடையாது தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ்குள்ளே. இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி சிஎம்ஸோட பட்டியல் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா கண்டிப்பாக எத்தனை வருஷம் கழித்து பார்த்தாலும் இது மிகப்பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து மேக் பண்ணியிருக்காரு. ஸோ இதனால் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இருந்துக்கிட்டு இந்த எலெக்ஷன் ஏன் வந்து இவ்வளோ பெருசாக பேசப்படுது அப்படிங்கிறது வந்து பார்த்தா விஜய் ஒரு இதில் சொல்லியிருப்பார். இது வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கான எலெக்ஷனாக வந்து நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தா மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா விஜய் அப்படிங்கிறவர் வந்து மக்கள் வந்து இவரை ஃபாலோ பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து பார்த்தா வந்து படத்துலேருந்தே வந்து பார்த்தோம்னா வந்து அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோவர்ஸாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருந்துட்டு ஓட்டர்ஸாக மாற ஆரம்பிச்சாங்க. அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம அந்த டிரான்சாக்ஷன்ஸை பார்த்தாலுமே இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இருந்துட்டு அவரோட விஷயங்கள் எல்லாமே அவர் போடுற காஸ்டியூம் ஆகட்டும், அந்த அட்டையர்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க.
இது உண்மையிலே வந்து மிகப்பெரிய விஷயம். ஏன் சொல்கிறோம்னா, ஒரு எலெக்ஷனுக்காக வந்து யாருமே புது ட்ரெஸ் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஊர்லேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்திருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னு சொல்லி பார்த்தா, ஒரு எலெக்ஷனுக்காக ஒரு புது ட்ரெஸ் எடுக்கிறோம், இல்லைனா வந்து ஒரு எலெக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்து போஸ்ட் பண்ணுறோம். அவரோட வந்து பார்த்தா அவருக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவரோட காஸ்டியூம்ஸில் இருந்து பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து அவர் கோலம் போடுங்க வீட்டில் அப்படிங்கிற மாதிரி சொன்னார்னா இருந்துட்டு, அதே மாதிரி வந்து விசில் கோலத்தை வந்து எல்லோரும் போட்டு அவருக்கு வந்து ஆதரவு தெரிவித்தோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்துட்டு எல்லா டைம்லையுமே அப்படியே வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து பார்த்திங்கன்னா இருந்துட்டு அந்த செலிப்ரேஷன் அப்படிங்கிற மொமெண்ட்டை வந்து நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி வந்து பார்த்தா அது மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷனே சொல்ல ஆரம்பிக்கலாம். இது வந்து பார்த்தா எலெக்ஷனோட ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தா உண்மையிலே இந்தியாவில் இருக்க எலெக்ஷன் ரிசல்ட்ஸோட கம்பேரிட்டிவ்லி ஏன்னு சொல்லி பார்த்தா இன்றைக்கி கேரளாலையும் வந்து எலெக்ஷன் நடக்குது, வெஸ்ட் பெங்காலில் எலெக்ஷன் நடக்குது. இது எல்லாமே இருக்கும் பொழுது கூட வந்து பார்த்தா ஓல்டு இந்தியாவுமே வந்து பார்த்தா தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் மேலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து வச்சுருக்காங்க தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவர் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் வந்து பூர்த்தி பண்ணாருன்னு அர்த்தம். ஏன்னு சொல்லி பார்த்தா எல்லாத்தோட எதிர்பார்ப்புமே விஜய் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணார், லைக் இவர் வந்திருக்காரு, இவர் வந்து பார்த்தா உண்மையில் ஜெயிப்பாரா, இல்லை இவர் எவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்ட் பண்ண போகிறார் ஓட் பேங்க்கில், இதெல்லாம் வந்து பார்க்கணும்னு சொல்லி எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐபிஎல் ஃபைனல் மேட்ச்சை பார்க்குறதுக்கு எவ்வளோ கூட்டம் வருமோ அந்த மாதிரி இருந்துட்டு ஒரு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வெயிட்டேஜை வந்து பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக வந்து ஃபில்ஃபில் பண்ணி கரெக்டாக வந்து அந்த வெயிட்டிங் மொமெண்ட்டை வந்து கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணி, எப்படி வந்து டோனி வந்து அந்த கடைசி 6 அடிக்கும்போது ஒரு மொமெண்ட் வரும் பார்த்திங்களா, எல்லாருத்த வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பையனோ இல்லை பொண்ணோ வந்து ஜெயிச்ச மாதிரி வந்து அவங்க எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லாருமே ஆரவாரமாக கொண்டாடுறாங்க. இது வரைக்குமே பார்த்து எல்லா எலெக்ஷன்ஸுமே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா அந்த கட்சிக்காரங்க வந்து ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சுற்றி இருக்கவங்க இல்லைனா அந்த கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளர்கள் அதுக்கு மாதிரி இருக்கவங்க எல்லாரும் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க ரோட்டில். இந்த மாதிரி இருக்கிறது போய் இப்போ வந்து எல்லாத்தோட வீட்டுக்குள்ளேயுமே வந்து இது வந்து மிகப்பெரிய செலிப்ரேஷன் மாற ஆரம்பிக்குது. ஸோ இதுலேருந்தே தெரிய ஆரம்பிக்குது விஜய் ஒருத்தர் எவ்வளோ பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு நம்ம வீட்டுக்குள்ளே, அதாவது என்னென்னா தமிழ்நாட்டு மக்கள் மனசுக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி, இது எல்லாத்தையும் வந்து நம்ம கிரியேட் பண்ண விஜய் அவருக்கு வந்து பார்த்தா ஒரு உண்மையிலே ஒரு ஹார்ட்ஃபுல்லாக வந்து ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸை சொல்லிட்டு இவரோட கவர்னன்ஸ் வந்து உண்மையிலே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறதே நம்ம நம்பி அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம்னா இருந்து நம்ம எல்லாம் அதே மாதிரி வந்து நம்ம விட்டு நோக்கி பார்ப்போம். கண்டிப்பாக இருந்துட்டு இதெல்லாமே வந்து அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இன்றைக்கி இருக்க செலிப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் ஜெயிச்சிட்டாரு. ஸோ இதை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து என்ஜாய் பண்ணுவோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே உண்மையிலே ரொம்ப என்ஜாயோட இருப்பீங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து வாழ்த்துக்கள்.